சொன்னவிட்டு நான் சொல்றேன். ஓகேமா. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ. Sir, we'll start with Balaji ji's Aarti today. Then we will all chant Dhanvantri Shloka. அதுக்கப்புறம் to the class. ஓகே ஜி. தேங்க்யூ. अनन्तरायाय सर्वस्तोमोदिरात्र उत्तमोहद्भवसर्वस्यात्ते सर्वस्थितित्ते सर्वमेव तेनात् सर्वं जयति श्रीयकान्ताय कल्याणधेन्द्रियच्चिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् मङ्गलं गोसलेन्द्राय महनीयगुणात्तये चक्रवर्तितनूजाय सार्वभौमाय मङ्गलं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णौ वन्दे जगद्गुरुम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं विशुम्भीष्णं भद्रं मृत्युर्नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं विशुम्भीष्णं भद्रं मृत्युर्नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं विशुम्भीष्णं भद्रं मृत्युर्नमाम्यहम् सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वां सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि शुचा। ओम नमो नारायण नमः। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। सर्वे जनाः सुखिनो भवन्तु। नारायण 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 नारायण। ரொம்ப 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 அழகா இருந்தது பாலாஜிஜி. ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட ஆர்த்தி பார்க்க. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப தெய்வீகமா இருந்தது. பியூட்டிஃபுல் ஜி. தேங்க்யூ ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வெல்கம் சார். தேங்க்யூ சார். धन्वंतरी श्लोकम சொல்லலாம். ओम नमो भगवते वासुदेवाय कलशाय विनाशाय नाथाय नमो भगवते वासुदेवाय सर्वामय सर्वामय ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோரோட ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்துக்கும் வேண்டிக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த சத்சங்கம் நீரோடி வரணும். இந்த போன வெள்ளிக்கிழமை நம்ம இந்த நாராயணியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு விட்டோம். அந்த நாராயணியம் எப்படி வந்தது, நாராயண பட்டதிரி அவரோட கதையை சொன்னோம். அவர் எப்படி தன்னோட குருவோட இந்த ரூமாட்டிசம் அரித்ரிட்டிஸ் எடுத்துட்டு தானமா வாங்கிட்டார். அதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னா, யாரோ குருவாயூருக்கு போனோம் அப்படின்னார். ஏன் குருவாயூர் போனோம் அப்படின்னா ஜமதக்னியோட கதையை சொன்னோம். அவர் எப்படி அந்த சர்ப்பதோஷத்திலிருந்து வெளியில வரத்துக்காக குருவாயூருக்கு போனார். குருவாயூரே எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கதையை படிச்சோம். உத்தவர்கிட்ட எப்படி ஸ்ரீகிருஷ்ணர் அவர் வச்சிருந்த அவரோட தாயும் தகப்பனாரும் வச்சிருந்த இந்த ஸ்வரூப விஷ்ணுவின் விக்கிரகத்தை கொடுத்து அதை எப்படியாவது காப்பாத்து துவாரகா வந்து முழுக போறது அப்படின்னு அவர் அதை எடுத்துட்டு என்ன பண்றது தெரியல. அப்ப பரசுராமர் வந்து அவர் வந்து பிரகஸ்பதியும் வாயுவுக்கும் கொடுத்து இதை எப்படியாவது அழிச்சு எங்கேயாவது சேஃபா வச்சுங்கோ அப்படிங்கிற அவர் வந்து பரசுராமர் வந்து தட்சிணத்துல இந்த
இந்த ஊர்ல தான் அதை பிரதிஷ்டாபனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த குருவாயூரோட விக்கிரகத்தை, குருவாயூர்ல குருனா பிரகஸ்பதி, வாயுனா இந்த வாயு தேவர், அவ ரெண்டு பேரும் கொண்டு வந்து வச்ச அந்த ஊர்னால அதுக்கு குரு வாயு ஊர் அப்படின்னு பேரு, குருவாயூர். அங்க பிரதிஷ்டாபனம் பண்ணிருக்கா. அந்த மாதிரியான ஒரு கோவில்ல தன்னோட உடம்பும் குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண பட்டத்திரி அங்க உட்கார்ந்து அவருக்காக சதகம் எழுதுறார். ஒவ்வொரு சதகம் அவர் எழுதச்ச ஸ்ரீமத் பாகவதத்தை 18,000 ஸ்லோகம் உள்ள இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கண்டென்ஸ் பண்ணி இந்த 1000 ஸ்லோகத்துல 1034 ஸ்லோகத்துல கொண்டு வந்திருக்கார். அதை முடியறச்ச அவருக்கு என்னைக்கு அது முடியறதோ அன்னைக்கு அவருக்கு பகவானோட பிரத்யக்ஷ ரூபம் பார்க்க கிடைக்கிறது, உடம்பும் குணமாறுது. ஸோ இதான் அந்த கதை. ஸோ இந்த நாராயணியம் பத்தி நம்ம படிக்கிறோம். முதல் தசகம் படிக்க போறோம். இந்த முதல் தசகம் 3 பார்ட்ஸா இருக்கு. முதல் 3 ஸ்லோகம் வந்து பிரம்மன்னா என்ன, அது எப்படி தெரியறது அப்படிங்கிற கேள்விக்கான பதில். 4வது 5வது 6வது இந்த 3 ஸ்லோகம் எடுத்தீங்கன்னா அந்த பிரம்மனுடைய வடிவம் எது, 7வதுல இருந்து 10வது ஸ்லோகம் அந்த வடிவம் அனுபவிக்கிற இந்த பக்தனின் பக்தியும் அதை புரிஞ்சுக்கிறதும் சரணாகதி அடைகிறதும் அதை பத்தியானது. அது மாதிரி இந்த 10 ஸ்லோகங்கள். இன்னைக்கு ஒரு 5 6 ஸ்லோகங்களோ 5 ஸ்லோகமாவது ட்ரை பண்ணலாம். பிரார்த்தனை ஸ்லோகம் இதுக்குன்னு இருக்கு, அதை சொல்லிட்டு முதல் ஸ்லோகத்துக்கு போலாம். பீதாம்பரங்கர விராஜித சங்க சக்கரங் கௌமோதகீ சரசிஜங் கருணாசமுத்ரம் ராதா சகாயமதி சுந்தர மந்தஹாசம் வாதாலயேஷ மனிஷம் ஹிருதி பாவயாமி. இதுதான் பிரேயர். டெய்லி அது சொல்லுவோம். மஞ்சள் நிற ஆடையை அணிந்தவனாகவும் தன் கைகளில் சங்கு சக்கரம் ஆகியவற்றை தாங்கி ஒளி வீசுபவனாகவும் கௌமோதகி என்ற ஆயுதத்தையும் தாமரையையும் தரித்தவனாகவும் கருணையில் கடல் போன்றவனாகவும் ராதையுடன் இணைந்து மிகவும் அழகான மெல்லிய புன்னகையுடன் விளங்குபவனாகவும் இருக்கும் இந்த வாதாலயேசனை, குருவாயூரப்பனை நான் எப்போதும் என் இதயத்தில் தியானிக்கிறேன். அப்படிதான் இதோட அர்த்தம். முதல் ஸ்லோகம். சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதங் காலதேஷாவதிभ्यान् நிர்முக்தன் நித்யமுக்தன் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரஹ்மதத்வன் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். சாந்திரா, சாந்திரான மிகவும், ஆனந்தம், ஆனந்தம், அவபோத அறிவு, ஆத்மகம் இயல்பு உடையது, அனுபமிதம் ஒப்பற்றது, கால காலம், தேச இடம், அவதி எல்லை, பஹ்யாம் இந்த இரண்டினாலும், நிர்முக்தம் முழுமையாக விடுபட்டது, நித்தியமுக்தம் எப்பொழுதும் விடுதலையானது, நிகமம், நிகமம்னா நிகம சாஸ்திரங்கள் வேதங்கள், சத சஹஸ்ர, சத 100 சஹஸ்ர 1000, நிர்பாஸ்யமானம் விளக்கப்படுகிறது, ஆனாலும் அஸ்பஷ்டம் தெளிவாக தெரியாதது, திருஷ்டமாத்திரே பார்த்தவுடனே, புனः மீண்டும் ஒரு உயர்ந்த புருஷார்த்த மனித குறிக்கோள், ஆத்மகம் இயல்பாக உள்ளது, பிரம்ம
பிரம்மன் பரமாத்மா தத்துவம் தத்துவம் தத் தாவத் அதுவே பாதி பிரகாசிக்கிறது சாக்ஷாத் நேரடியாக குரு பவனபுரே குருவாயூரில் ஹந்த ஆஹா அப்படின்னு பாக்யம் பாக்யம் ஜனானாம் மக்களுக்கு. சரி, பிரம்மனை பத்தியானது. பிரம்மன் இந்த காலம், இந்த டிஸ்டன்ஸ், டைம் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின், நம்மளாம் அந்த டைம் ஸ்பேஸ் கண்டினியூம்ல இருக்கோம். நம்ம வாழ்றது இன்னைக்கு இது, நாளைக்கு அது, நாளைக்கு அது, போன நாளைக்கு முந்தின நாளைக்கு இது, நேத்திக்கு அது, முந்தா நேத்திக்கு அது, இங்க இருந்தோம் அங்க இருக்கோம், இங்கேருந்து நம்ம அங்க போறோம். அப்படிங்கிற இந்த டைம் ஸ்பேஸோட வரம்புல தான் நம்ம இருக்கோம். ஆனா இந்த பிரம்மனுக்கு அது கிடையாது. இது எல்லாத்தையும் இதுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் மிகவும் ஆனந்தமும் அறிவும் இயல்பாக கொண்ட ஒப்பற்ற காலமும் இடமும் ஆகிய வரம்புகளால் கட்டுப்படாத முழுமையாகவும் எப்பொழுதும் விடுதலையான விமுக்தியான முக்தி பெற்ற 100,000 வேதங்களால் விளக்கப்படும் பரபிரம்ம தத்துவம். ஆனால் அது அஸ்பஷ்டம். எவ்வளவு வேதங்கள் என்ன இருந்தாலும் அதை புரிய முடியாது. அது அஸ்பஷ்டமானது தான். சாதாரணமாக பார்க்கும் போது தெளிவாக புரியாது. ஆனால் அது மனித வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள். நமக்கு என்ன வேணும்? நம்ம இந்த முண்டக்க உபனிஷத்துலயும் படிச்சிருக்கோம், மாண்டக்கிய உபனிஷத்துலயும் படிச்சிருக்கோம். எது நமக்கு வேண்டியது? பிரம்மன் அடையறது தான் நம்மளோட குறிக்கோள். இதான் அத்வைத்த பிலாசபி. ஏன்னா அத்வைத்தம் எந்த மாதிரியான பிலாசபி எடுத்தாலும் ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டா எடுத்துங்கோ, ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றா எடுத்துங்கோ, எதை எடுத்தாலும் ஜீவாத்மா இந்த பகவானோட துளியே தான், ஆர் பகவானே தான். எப்படி எடுத்துட்டாலும் சரி, இந்த ஜீவாத்மா அடைஞ்சா பரமாத்மா அடைஞ்ச மாதிரி தமக்குள்ள இருக்கிற இந்த பிரம்மனை அடையிறது தான் முக்கியம். சோ இந்த ஒரு மனித வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள் ஆகும். அது எப்படி இருந்தாலும் இங்க நாராயண பட்டதி சொல்றார், அந்த தத்துவமே ஒரு ரூபமாக, இந்த நிர்குண நிராகார இந்த பிரம்மனுக்கு ஒரு ரூபம் ஸ்வரூபமாக இருந்ததுன்னா அது எப்படி இருக்குமோ, அந்த தத்துவமே இந்த குரு பவனபுரி, அதாவது குருவாயூரில் நேரடியாக ஒளி பிரகாசிக்கிறது. நேரடியாக, ஒன்றுமே நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு புரியலையா பிரம்மன் உனக்குள்ள எங்க இருக்கான்னு பார்க்க முடியலையா? தத்துவ ரீதியா ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது, புரிய முடியாததா இருக்கலாம். ஒப்பற்றது, காலம் வரம்பு இல்லாம இருக்கிறது எல்லாமே. ஆனா புரிய மாட்டேங்குது, அஸ்பஷ்டமா இருக்கு. ஏன்னா எவ்வளவு வேதங்கள், 100,000 வேதங்கள் எழுதினாலும் அது அஸ்பஷ்டமா தான் இருக்கு. ஆனா அத ஸ்வரூபமா குணத்தோட இங்க எய்தாப்புல பார்க்க முடியும் குருவாயூரில். ஆஹா, மக்களுக்கு என்ன பெரிய பாக்கியம்! இப்படி ஒண்ணு நமக்கு எய்தாப்புல இருக்கு. நமக்கு அது பார்க்க முடியாது, அது புரியாம நம்ம வேற எங்கேயோ தேடுறதுல என்ன இருக்கு? இதோ எய்தாப்புல இருக்கு, எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு அப்படின்னு எழுதுறார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். சாந்திர போதாத்மகமப்னுபமிதம் சாந்திரானந்தாத்மக போதாது சாந்திரா இன்னித்ரா. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ எப்பொழுதும் சொல்லிக் கொடுக்க மாதிரி பிரிச்சு சொல்லாம எங்க எப்படி பார்க்கணும் அது மட்டும், மெயினா என்ன பார்க்கணும் அது மட்டும் சொல்றேன். சாந்திரானந்தாவபோதாத்மகமப்னுபமிதம் கமனுபமி எல்லாமே குரில் எழுத்துக்கள், எல்லாம் சேர்ந்தாப்புல வருது. அது சொல்றது கஷ்டமா தான். போதாத்மகம் அனுபமிதம்னு கூட சொல்லலாம். ஆனா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேஷாவதிபியான், கால தேஷா தேஷா அது தேஷா இல்ல தேஷாவதிபியான் நிர்முக்தன் நித்யமுக்தன் நிர்முக்தன் நிர்முக்தன் நித்யமுக்தன் நிகம சதசஹஸ்ரேண நிகம
ஷ த ச ஹ எல்லாமே குறில் எழுத்துகள். தனித்தனியா வேற சொல்லணும். இங்க எங்கேயும் நிறுத்தத்துக்கும் ஸ்பிளிட் பண்றதுக்கும் ஒண்ணுமே கிடையாது. சொல்ல சேர்த்துதான் சொல்லணும். நிகம சத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே அஸ்பஷ்டன் ப எல்லாமேலையும் ஆகாத் கொடுத்து அஸ்பஷ்டன் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்வன் புனருரு புருஷா புனருரு புரு எல்லாமே புனருரு புரு எல்லாமே குறில் எழுத்துகள். புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்வன் தத்தாவத் பாதி சாக்ஷாத் தத்தாவத் பாதி தத்தாவத் பா இத் பா இதுக்குனால பா மேல ஒரு ஆகாத் கொடுத்து தத்தாவத் பாதி சாக்ஷாத் அங்க நிறுத்திக்கலாம். குரு பவனபுரே ஹந்த பாக்யை ஜனானாம் முழு ஸ்லோகம். சாந்திரானந்தாவபோதாத்மகமனுமபிதம் காலதேஷாவதிभ्याम् निर्मुक्तन् नित्यमुक्तन् निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टम् दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकम् ब्रह्मतत्त्वम् तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्त भाग्यै जनानाम्. யாரா ட்ரை பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் Balaji ji, நான் சொல்றேன் சார். வெயிட் the வெயிட் alphabetical எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. சுஜாதா ஜி கால் அவுட் பண்ணுவாங்க. அவங்க Balaji ji ஆல்பபெட்டிக்கலா சொல்றேளா? பண்ணுவாங்க. எஸ் மேடம். சொல்லுங்க. சாந்திரா. எஸ் சார். நீங்க சொல்றல சார். நான் இல்ல நீங்க நான் சொல்லணும்னா சொல்றேன். உங்களுக்கு சொல்ல முடியும்னா நீங்களே சொல்லுங்க. ஓகே சார். ஓகே, ஐ வில் ட்ரை சார். சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேஷாவதிभ्याम् निर्मुक्तन् नित्यमुक्तन् निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टन् दृष्टमात्रे पुनरुपुरुषात्मकम् ब्रह्मतत्त्वम् तत्तावत्पादिसाक्षात् குருபவனபுரே அந்தபாக்யம் ஜனானாம். பியூட்டிஃபுல் ஜி. Thank you. கொஞ்சம் இந்த எப்பொழுதும் இருக்கிற அந்த த ப அது நீங்க அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். அதை தவிர புனருரு புருஷார்த்தாத்மகம் அது புருஷார்த்தாத்மகம் ஓகே, அது ஓகே. கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பாக்கி எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்து பாக்கி எங்கேயுமே கஷ்டப்படல. நீங்க பெர்ஃபெக்டா தான் சொல்லிட்டு வந்தேன். த ப அது கொஞ்சம் இந்த எஸ் சார். இந்த நாராயணியத்தோட பியூட்டியே இந்த த ப. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் Okay. பண்ணேன்னா இன்னும் நல்லா வரும். ஓகே சார். ஷூர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரெண்டாவது ஸ்லோகம். ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தேயதன்யத் தன்வா வாசா தியா வா பஜதி பத ஜனः க்ஷுத்ர தைவ ஸ்ஃபுடேயம் ஏதே தாவத்வயந்து ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபஹத்யை நிஷேஷாத்மானமேனங் குருபவனபுராதீஷ மேவாஸ்ரயாமஹ. ஏவம் இவ்வாறு துர்லப்யம் எளிதில் கிடைக்காத வஸ்து பொருள் அபி இருந்தாலும் சுலபத்தையா மிகவும் எளிதாக ஹஸ்தலப்தே கையில் கிடைத்த யத் அது அந்யத் பிற விஷயம் தன்வா உடலால் வாச்சா வார்த்தைகளால் தியா புத்தியால் வா அல்லது பஜதி செலுத்துகின்றது பத உண்மையாகவே ஜன மனிதர் க்ஷுத்ர அற்பமான தைவ தன்மையே ஸ்புடேயம் வெளிப்படையாக தெரிகிறது. ஏதே இவர்கள் தாவத் இவ்வாறு வயம் நாங்கள் து ஆனால்
ஸ்திரதர மனசா மிகவும் உறுதியான மனத்துடன் விஸ்வ உலகத்தின் பீடா துன்பங்கள் அபஹத்யை நீங்குவதற்காக நிஷேஷ முழுவதும் ஆத்மானம் தன்மை ஏனம் அவனை குருபவன புராதீஷம் குருபவனபுரத்தின் இறைவனை ஏவ மட்டுமே ஆශ්‍රயாமஹ சரணடைகிறோம். இவ்வாறு எளிதில் கிடைக்காத இந்த பிரம்மனை உயர்ந்த பொருள் கூட கையில் கிடைத்திருந்தாலும் இது கையில கிடைச்சிருக்கு நமக்கு இந்த குருவாயூரப்பன். மனிதன் தனது உடல் வார்த்தை புத்தி ஆகியவற்றை அற்பமான விஷயங்களுக்கே செலுத்துகிறான். இது வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் நாங்கள் உறுதியான மனத்துடன் உலகத் துன்பங்களை முற்றிலும் நீக்குவதற்காக நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து குருபவனபுரத்தில் இருக்கும் இறைவனை மட்டும் சரணடைகிறோம். நமக்கு எய்த்தாப்புல இருக்கார் பகவான். இந்த பிரம்மன் நமக்கு எய்த்தாப்புல இருக்கு, ஸ்வரூபமாக இருக்கு, கையோட இருக்கு, வித்தின் அவர் கிராஸ்ப். ஆனால் மனிதன் என்ன பண்றான்? அவனோட உடம்பு புத்தி எல்லாமே இந்த அற்பமான விஷயத்துக்கு பின்னாடியே திரிஞ்சுட்டு இருக்கும். இல்ல இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக எனக்கு நாளைக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், சும்மா சின்ன விஷயம் இருக்கணும், இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு டைம்ல போய் சேரணும், இதெல்லாம் இந்த மாதிரி அற்பமான விஷயங்கள்ல தான் மனசை செலுத்துகிறான். ஆனால் நம்ம இப்ப இந்த குருவாயூர்ல இருக்கிற இந்த ஈஸ்வரனை முழுசா நம்ம அர்ப்பணிச்சிடலாம், சரணடைஞ்சிடலாம் அப்படிங்கிறார். ஏவந்துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தேயதன்யத் ஏவந்துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தேயதன்யத் தன்வா வாச்சா धिया वा भजति बत जन क्षुद्रतैव स्फुटेयम् जन क्षुद्र इक्खु வருது நக்ஷ வருதுனால ஜனஹ க்ஷுத்ரவைன்னு கூட சொல்லலாம், க்ஷுத்ர தைவன்னு சொல்லலாம், ஜன க்ஷுத்ர தைவன்னு சொல்லலாம். ஸ்புடேயம் அது ஸ்புடேயம் இல்ல, ஃபங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்துல கிடையாது, அது ஸ்புடேயம். ஏதே தாவத்வயன் ஏதே ஏதே இல்ல, ஏ தொண்டையிலேருந்து வரணும். ஏதே தாவத்வயன் துஸ்திர துஸ்திர தூமில் ஆகாத் கொடுத்து துஸ்திரதர மனசா விஸ்வபீடாபஹத்யை விஸ்வபீடாபஹத்யை நிஷேஷாத்மானமேனங் நிஷே ரெண்டுமே நாக்க மடிச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் நிஷே ஷாத்மா ஷா அது நாக்க நீட்டின்னு சொல்லலாம். நிஷேஷாத்மானமேனங் குருபவனபுராதீஷ மேவாஸ்ரயாமஹ குருபவனபுராதீஷம் அப்படின்னு நிறுத்திக்கலாம். இல்லைன்னா குருபவனபுராதீஷமேவாஸ்ரயாமஹ அப்படின்னு சேர்த்தும் சொல்லிடலாம். ஏவந்துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயாஸ்தலப்தே யதன்யத் தன்வா வாச்சா தியா வா பஜதி பத ஜன க்ஷுத்ரதைவ ஸ்புடேயம் ஏதே தாவத்வயந்து ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபஹத்யை நிஷேஷாத்மானமேனங் குருபவனபுராதீஷமேவா ஸ்ரயாமஹ. சொல்லுடா Banuji. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण. एवं दुर्लभ्य वस्तुन्यपि सुलभतया हस्तलब्धे यदन्यत् तन्वा वाचा धिया वा भजति पदजन क्षुद्रतैव स्फुटेयम् एते तावद्वयन्तु स्थिरतर मनसा विश्वपीडापहत्यै
निःशेषात्मानमेनन् गुरु गुरुपवनपुराधीशमेवाश्रयामः. அப்பா சூப்பரா சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னேன். எங்கேயுமே ஒரு Thank you, sir. ரொம்ப அழகா இருந்து. அந்த துன்ய பி மட்டும் இழுத்த மாதிரி இருந்தது. துர்லப்ய வஸ்துன்ய பி. இந்த பி ஷார்ட்டா இருக்கணும். Okay, sir. அது மட்டும்தான் கொஞ்சம் அதாவது ஒரு கரெக்ட் பண்ணதுக்காக சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்றேன். அதர்வைஸ் சரி, sir. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னேன். வெரி நைஸ். Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna. மூன்றாவது ஸ்லோகம். सत्त्वं यत्तत्पराभ्यामपरिकलनतो निर्मलं तेन तावत् भूतैर्भूतेन्द्रियैस्ते वपुरिति बहुश्रूयतेऽभ्यासवाक्यम् तत्स्वच्छत्वाद्यदच्छादितपरसुखचित् गर्भनिर्भासरूपन् तस्मिन् धन्यारमन्ते श्रुतिमतिमधुरे சுக்ரஹே விக்ரஹேதே. ஸோ போக போக இந்த ஸ்லோகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா வருது. சத்துவம் சத்துவம் சத்துவகுணம், யத் அது, தத் அதுவே, பராபியாம் பிற இரண்டாலும், பிரகிருதி மற்றும் அவித்யை இந்த இரண்டாலும், அபரிகலனதः கலப்பமில்லாததால், நிர்மலம் குற்றமற்றது, மலம் இல்லாதது, தேன அதனால், தாவத் ஆகவே, பூதைஹி பஞ்சபூதங்களால், பூதேந்திரியைஹி அவற்றின் இந்திரியங்களால், தே உன், வப்புஹு உருவம், இதி என்று, பகுஷः பலமுறை, ஸ்ரூயதே கூறப்படுகிறது, வியாசவாக்கியம் வியாசரின் உபதேசம், தத் அது, ஸ்வச்சத்வாத் அதன் தூய்மையால், யத் எது, அச்சாதித மறைந்த, பரசுக பர ஆனந்தம் பரமானந்தம், சித் அறிவு, கர்ப்ப உள்ளடக்கிய, நிர்பாச ரூபம் வெளிப்படும் இயல்பு, தஸ்மின் அதில், தன்யா பாக்யசாலிகள், ரமந்தே மகிழ்கின்றார், ஸ்ருதி வேதம், மதி அறிவு, மதுரே இனிமையான, சுக்ரஹே எளிதில் அறியக்கூடிய, விக்ரஹே உருவமாக, தே உன்னுடையது. சுத்தமான சத்துவகுணமாக இருந்து பிற எந்த கலப்பும் இல்லாததால் மாசற்றதாகிய உன் திருமேனி பஞ்சபூதங்களாலும் இந்திரங்களாலும் அமைந்தது என்று வேதங்களில் பலமுறை வியாசர் கூறுகிறார். அந்த தூய இயல்பினால் மறைந்திருந்த பரமானந்தமும் அறிவும் வெளிப்படும் அந்த பிரம்ம தத்துவத்தில் அறிவு இனிமையாகவும் எளிதாகவும் புரியும் உருவத்தில் உன்னை தியானிக்கும் பாக்கியசாலிகள் ஆனந்தமாகின்றனர். அதாவது நிர்மலம் சத்துவம் சத்துவகுணத்தோட நிர்மலமாக அந்த மாதிரியான இருக்கிற உன்னோட இந்த திருமேனி, அதாவது இந்த குருவாயூர்ல இருக்கிற இந்த நாராயணனோட திருமேனி பஞ்சபூதங்களாலும் இந்திரியங்களாலும் அமைந்தது. அதாவது லிவிங் காட் பஞ்சபூதங்களாலும் இந்திரியங்களாலும் உருவாகின இந்த ரூபம். அந்த தூயமான இந்த நிர்மலமான அதோட நேச்சர்னால பரமானந்தமும் அறிவும் வெளிப்படுகிறது. இந்த இனிமையாகவும் எளிதாக புரியும் உருவத்தில் உன்னை தியானிக்கும் பாக்கியசாலிகள் ஆனந்தமாக இருக்கிறார் அப்படின்னு
ஸ்லோகம் சத்துவை யத்தத்பராभ्याम् அபரிகலனதோ நிர்மலந்தேன தாவத். அங்க வந்து பியாம் அபரிகல அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா சத்வை யத்தத்பராभ्याम् பராभ्याम् அபரிகலனதோ நிர்மலந்தேன தாவத் பூதைர்பூதேந்திரியைஸ்தே. So சத்வை யத்தத்பராभ्याम् அபரிகலனதோ நிர்மலந்தேன தாவத் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா சத்வை யத்தத்பராभ्याम् அபரிகலனதோ நிர்மலந்தேன தாவத் பூதைர்பூதேந்திரியைஸ்தே. பூதைர் தைர் ரஃபா இருக்கு. பூதேந்திரியைஸ்தே வபூரிதி வபூரிதி எல்லாமே குறி எழுத்துகள். வபூரிதி பௌஷஷ் ஸ்ரூயதே வியாசவாக்கியம். ஸ்ரூயதே ஸ்ரூயதே தேவ்யா தே மேல ஆகாத் கொடுத்து ஸ்ரூயதே வியாசவாக்கியம். தத் ஸ்வச்சத்வாத்யதச்சாதித பரசுகசித் எல்லாமே சேர்ந்து சொல்லலாம். தத் ஸ்வச்சத்வாத்யதச்சாதித பரசுகசித் ஒரே மூச்சில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணும். தத் ஸ்வச்சத்வாத்யதச்சாதித பரசுகசித் கர்ப்ப நிர்பாசரூபன். கர்ப்ப நிர்பாசரூபன் தஸ்மின் தன்யாரமந்தே ஸ்ருதிமதி. தஸ்மின் தன்யா ரமந்தே ஸ்ருதி தே ஸ்ருதி தே மேல ஆகாத் கொடுத்த ரமந்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே விக்ரஹே தே. சுக்ரஹே ஹே தொண்டையிலேருந்து வரணும். அது சுக்ரஹே விக்ரஹே தே. ஸ்லோகம் சத்வை யத்தத்பராभ्याम् அபரிகலனதோ நிர்மலந்தேன தாவத் பூதைர்பூதேந்திரியைஸ்தே வபூரிதி பௌஷஷ் ஸ்ரூயதே வியாசவாக்கியம். தத் ஸ்வச்சத்வாத்யதச்சாதித பரசுகசித் கர்ப்ப நிர்பாசரூபன் தஸ்மின் தன்யாரமந்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே விக்ரஹே தே. நெக்ஸ்ட் யார் சொல்றேன்? चित्रा जी. सत्त्वय्यत्तत्पराभ्यामपरिकलनतो निर्मलन्तेन तावद् भूधैर्भूतेन्द्रियैस्तेव पुरिति बहुश्रूयते व्यासवाक्यम्. करेक्टा तेरला. तत्स्वच्छत्वाद्यदच्छादितपरसुखचित् गर्भनिर्भासरूपन् तस्मिन् धन्यारमन्ते श्रुतिमधुरे मधुरे सुग्रहे विग्रहे ते. கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நல்லா வரும். பூதேந்திரியைஸ்தே வபூரிதி அது வரைக்கும் கரெக்டா வந்தது. அப்புறமா கொஞ்சம் தடுமாறுகள். பகுஷூயத்தே வியாசவாக்கியம். அதான் பகுஷஸ் சொன்னா அது டக்குன்னு வரல, சரியா சொன்னேன்னுட்டு. வபுரிதி பகுஷஸ்ரூயதே வியாசவாக்கியம் தத்ஸ்வச்சத்வாத்யதச்சாதித பரசுகசித் கர்ப்பநிர்பாசரூபம். கரெக்ட். தஸ்மின் நல்லா வருது. கொஞ்சம் தட்டு தடுமாறின்னு வருது. ஏன்னா அது அவ்வளோ ஒரே ஃபோக்கஸா கவனிச்சுன்னு சொல்லதுனால கொஞ்சம் சரளமா வர மாட்டேங்கிறது. வந்துடும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தஸ்மின் அப்படி தன்யா. கேட்டு உடனே சொல்றதுனால கொஞ்சம் சரியா வரல. ஆமாம்மா, ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். அது எல்லாம் சட்டுன்னு வர்றதுக்கு இல்லை. இந்த ஸ்லோகங்கள்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. நானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்ததுனால தான் எனக்கும் கொஞ்சம் சொல்றதுக்கு சரளமா வருது. இல்லைன்னா வராது. சும்மா வந்து உட்காந்து உடனே சொல்லு அப்படின்னா நிஜமாவே நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வந்தாலும் நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க. ஸோ அது வரைக்கும் நல்லது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே
அதாவது ஒருத்தர் தான் நீங்க சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொருத்தரும் பாக்கி எல்லாரும் மியூட்ல வச்சுட்டாவது பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிராக்டிஸ் பண்ணதான் அது வாயில சரளமா வரும். சோ இதான் முதல் 3 தசகம். இனி ஒரு இந்த தடவை முதல் சொல்லிடுங்க சார் தசகம் இத. என்னமா இது வந்து கொஞ்சம் அந்த ஸ்வச்சத்தை அதுல இருந்து கொஞ்சம் சொல்லுங்க சார். ரெண்டாவது சரணமா முழுசா சொல்றேன். Third line, sir, third line. सत्त्वय्यत्तराभ्यामपरिकलनतो निर्मलन्तेन तावत् भूतैर्भूतेन्द्रियैस्ते वपुरिति बहुशः श्रूयते व्यासवाक्यम् तत्स्वच्छत्वाद्यदच्छादितपरसुखचित् गर्भनिर्भासरूपन् तत्स्वच्छत्वाद्यदच्छादितपरसुखचित् गर्भनिर्भासरूपन् புரியுதா? तत्स्वच्छत्वाद्यदच्छादितपरसुखचित् गर्भनिर्भासरूपन् तस्मिन् धन्या रमन्ते श्रुतिमतिमधुरे सुग्रहे विग्रहे ते. தேங்க்யூ சார். ஓகேமா? தேங்க்யூ. ஓகே சார். இந்த ஓகே. என்னம்மா? சோ இந்த 1வதுல இருந்து 3வது ஸ்லோகம் வரையும் இந்த உலகத்தின் பின்னால் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. அது கண்ணுக்கு தெரியறதில்லை. ஆனால் அதுவே எல்லாம். எப்படி இந்த மொபைல் ஆப் நம்ம பயன்படுத்துறோம், இந்த வாட்ஸ்ஆப் அது இதுன்னு. இந்த ஆப் தெரியறது. ஆனா அந்த ஆப் பின்னாடி இந்த ஒரு சர்வர் எங்கேயோ இருக்கு. அது வந்து டேட்டா சென்டர்ல உட்கார்ந்து இருக்கு. அதான் நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை. அதுபோல இந்த உலகம் நமக்கு தெரியறது. ஆனா அந்த உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த பிரம்மன் நமக்கு தெரியறது இல்லை. எந்த உபனிஷத் எடுத்தாலும் என்ன சொல்லுது? பிரம்மன் தான் எல்லாமே அப்படின்னு. அந்த பிரம்மன் நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் இந்த குருவாயூர்ல பிறந்தவா குருவாயூருக்கு போறவாளுக்கு எய்தாப்லே இந்த பிரம்மன் சகுணமா நமக்கு எய்தாப் நிக்கிறது. அது புரியாம நம்ம அற்ப விஷயத்துக்கெல்லாம் பின்னாடி அலைஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த 3 ஸ்லோகங்கள். 4வது ஸ்லோகத்துக்கு போலாம். நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷ ரூபே निर्लीनानेकमुक्तावलि सुभगतमे निर्मल ब्रह्म सिन्धौ कल्लोलोल्लासतुल्यं खलु विमलतरं सत्त्वमाहुस्तदात्मा कस्मान्नो निष्कलस्त्वं सकल इति वचस्त्वक्कलास्वेव भूमन्. நிஷ்கம்பே அசைவற்ற நிலையில், நித்ய எப்பொழுதும், பூர்ணே முழுமையாக, நிரவதி எல்லையற்ற, பரமானந்த உன்னதமான ஆனந்தம், பீயூஷ பீயூஷம்னா அமிர்தம், ரூபே வடிவாக, நிர்லீன ஒன்றோடு ஒன்று கலந்து தனி பிரிக்க முடியாம, நிர்லீன ஒன்றோடு ஒன்று கலந்து, அநேக பல, முக்தா முத்துகள், அவலி மாலை, சுபகதமே அழகாக அலங்கரிக்கப்பட்ட, நிர்மல தூய்மையான, பிரஹ்ம பரமாத்மா, சிந்துஹு பெருங்கடல் ஓஷன், கல்லோல அலைச்சல், உல்லாச விளையாடும், துல்லியம் போன்ற, கலு நிச்சயமாக, விமலதரம் மிகவும் தூய்மையான, சத்துவம் சத்துவகுணம், ஆஹுஹு கூறுகின்றனர், தத் ஆத்மா அதே ஆத்மா அதே இயல்புடையது, கஸ்மாத் ஏன், ந நமக்கு, நிஷ்கல பகுத்தறிய முடியாத ஒன்று,
துவம் நீ, சகல அனைத்தும், இதி என்று, வச்சஸ் கூற்று, துவத் கலாசு உன் சக்திகள், ஏவ மட்டுமே, பூமன் எல்லாவற்றையும் கொண்ட இந்த பரமன். என்ன சொல்றன்னா, அசையாத எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் எல்லையற்ற ஆனந்தம் நிறைந்த அந்த பிரம்மத்தில் அலை எழுவது போல மிக தூய சத்துவகுணம் தோன்றுகிறது என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அந்த எப்படி இருக்குன்னா, அது இந்த ஓஷன்ல இந்த முத்து அலைகள், முத்து மாலை மாதிரி அழகாக தூய்மையான இந்த ஓஷன்ல இருக்கிற போது அந்த மாதிரி இந்த மாதிரி தூய சத்துவம் குணம் தோன்றுகிறது என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நீ பகுதிகளற்றவன் அல்லது பகுதியுள்ளவன் என்று ஏன் சொல்வது? அதாவது பூர்ணமானவன் இல்ல வேற வேற ரூபங்கள் இருக்கா என்று ஏன் சொல்வது? அது எல்லாமே நீ தோன்றும் ரூபத்தில் பொருந்தும். நீ பரிபூர்ணம். இந்த முத்துக்கள்லாம், மாலையில இருக்கிற முத்துக்கள்லாம் இந்த சமுத்திரத்துல எப்படி அப்படி அலை மாதிரி வருதோ, ஆனா எல்லாமே ஒன்றுதான், தூய்மையானது, நிர்மலமானது. அதுபோல உன்னோட அவதாரம் எல்லாம் தனித்தனியா இருந்தாலும் நீ பரிபூர்ணமானவன். ஏன் உன்னை தனித்தனியா நான் பார்த்தேன்? நீ பரிபூர்ணமானவன். அதான் கஸ்மான்னோ, ஏன் நான் அப்படி பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயம். நிஷ்கம்பே நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷ ரூபே निर्लीनानेक मुक्तावलि सुभगत में निर्मल ब्रह्म सिंधौ. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், எங்கேயுமே நிறுத்தத்துக்கு இல்ல. அதுல निर्लीनानेक मुक्तावलि सुभगत में निर्मल ब्रह्म सिंधौ कल्लोलोल्लासतुल्यं कल्लोलोल கல்லோ இல்லோ லோல்லா லோ இல்லா சொல்லாமே கல்லோல் கல்லோலோல்லாசதுல்யம் खलु विमलतरं सत्वमाहुस्तदात्मा कस्मान्नो निष्कलस्त्वं सकल इति वचस्त्वत्कलास्वेव वचस्त्व इसित्व मुनर्क वत्कला स्वेव वचस्त्वत्कलास्वेव भूमन् निष्कलस्त्वं सकल इति वचस्त्वत्कलास्वेव भूमन्. निष्कम्पे नित्यपूर्णे निरवधि परमानन्द पीयूष रूपे निर्लीनानेक मुक्तावलि सुभगत मे निर्मल ब्रह्म सिन्धौ कल्लोलोल्लासतुल्यं खलु विमलतरं सत्वमाहुस्तदात्मा कस्मान्नो निष्कलत्वं सकल इति वचस्त्वत्कलास्वेव भूमन्. कामेश्वरी जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण जी. निष्कंपे नित्यपूर्णे निरवधि परमानंद पीयूष रूपे निर्लीनानेक मुक्तावलि सुभगत मे निर्मल ब्रह्म सिन्धौ कल्लोलोल्लासतुल्यं खलु विमलतरं सत्त्वमाहुस्तदात्मा कस्मान्नो निष्कलस्त्वं सकल इति वचस्त्वत्कलास्वेव भूमन्. ஆஹா ஆஹா ஆஹா, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். Thank you, sir. நல்ல பிராக்டிஸ் தெரியுது உங்களுக்கு. இல்லைன்னா இது சொல்றது ஈஸியே இல்லை.
ரொம்ப ரொம்ப சரளமா சொன்னேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னேன். பியூட்டிஃபுல் ஜி காமேஸ்வரி, ரொம்ப அழகா இருந்து. எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் இந்த ப அத உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிற அந்த இஷ்யூ அதை கொஞ்சம் ஆமாங்க சார். கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஓகே சார். மட்டும்தான் உங்களுக்கு பாக்கி இருக்கு இதுல. பாக்கி எல்லாம் பெர்ஃபெக்டா வருது. அந்த ஓகே சார். நிரவதி சுபகதமே அதெல்லாம் சொன்னேன்னா இந்த நாராயணனுக்கு ஒரு அழகே இந்த இதெல்லாம் தான். ஏன்னா இந்த கேரளால இருந்து வரவாழ பார்த்தேன்னாலே அவ இந்த சொல்றது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவர் அந்த அழகான அந்த இடத்துல கொண்டு வர்றார். அதையும் நீங்களும் கொஞ்சம் அனுபவிச்சுண்டு அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப அழகா சொன்னீள், இவ்வளவு சரளமா ஓகே சார். எங்கேயுமே நிறுத்தாம பியூட்டிஃபுல்லா சொன்னது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே சார். இன்னொரு தடவை சொல்லட்டுமா? வேண்டாம். வேணாம் வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி சார். எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா சொன்னேன். ஒண்ணுமே ஏதாவது மிஸ்டேக் ஓகே. இருந்தா கூட உங்களுக்கு சொல்லிருக்கலாம். எங்கேயுமே மிஸ்டேக். மார்னிங் டெய்லி பாராயணம் இருக்கு சார். அதான் தெரியுது, பிராக்டிஸ் தெரியுது. அதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணதெல்லாம் சம்ஸ்கிருத மிஸ்டேக்ல தான் கொஞ்சம் இருக்கே தவிர வேற எங்கேயுமே மிஸ்டேக் இல்லை. ஓகே சார். டைம் என்ன ஆகுது? இன்னும் ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கலாம், 5வது ஸ்லோகம். ஸோ அட்லீஸ்ட் ஹாஃப் தசகம் முடிஞ்சிடும். निर्व्यापारोऽपि निष्कारणमज भजसे यत्क्रियामीक्षणाख्यान् तेनैवोदेति लीना प्रकृतिरसति कल्पापि कल्पादिकाले तस्याः संशुद्धमंशं कमपि तमतिरोधायकं सत्त्वरूपम् सत्त्वं धृत्वा दधासि स्वमहिम विभवाकुण्ठ वैकुण्ठरूपम् நிர்வியாபாரம் செயலற்றது, அபி இருந்தாலும், நிஷ்காரணம் காரணமின்றி, அஜ பிறப்பற்றது, பஜசே நடத்துகின்றது, யத் எது, கிரியா செயல், ஈக்ஷணா பார்வை, ஆக்கியம் என்று அழைக்கப்படும், தேன அதன் மூலம், ஏவ அதுவே, உத்தேதி தோன்றுகிறது, லீனா ஒடுங்கியிருந்த, பிரகிருதி இயற்கை, அசதி வெளிப்படாமல் இருந்த, கல்பா உருவாக்கப்படும் நிலை, அபி கூட, கல்பாதி காலே கல்பத்தின் தொடக்கத்தில், தஸ்யாஹா அவருடைய, சம்சுத்த தூய்மையான, அம்சம் பகுதி, கம் அபி ஒரு சிறு பகுதி, தம் அதனை, அதிரோதாயகம் மறைக்கும் சக்தி, சத்வ சுத்தகுணம், ரூபம் வடிவம், ச அவர், துவம் நீ, திருத்வா ஏற்றுக்கொண்டு, ததாசி தருகின்றாய், ஸ்வமகிம உன்மகிமை, விபவ ஆற்றல், ஆகுண்ட குறையாத, வைகுண்ட ரூபம் வைகுண்டத்தின் வடிவம். நீ எந்த செயலும் செய்யாதவனாக இருந்தாலும் உன் சங்கல்பத்தால் உலகம் தோன்றுகிறது, உன் மாயை வெளிப்பட்டு இந்த படைப்பு நடக்கிறது. தூய்மையான சத்துவத்தை அடிப்படையாக கொண்ட உன் வைகுண்ட வடிவம் உன் மகிமையையும் சக்தியையும் உலகுக்கு உணர்த்துகிறது. நிர்வ்யா நீக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து, நிர்வியாபாரோபி நிஷ்காரணமஜ நிஷ்காரணமஜ भजसे यत्क्रियामीक्षणाख्यान् तेनैवोदेति लीना प्रकृतिरसति तेनैवोदेति लीना
प्रकृतिरसति कल्पापि कल्पादिकाले कल्पापि कल्पादिकाले तस्या संशुद्धमंशं कमपि तमतिरोधायकम् तस्या संशुद्ध 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 வேண்டாம் संशुद्ध மம்ஷங் கமபி தம சேர்ந்து சொல்லாம் இல்ல கமபி தம் அதிரோதாயகம் சத்வரூபம் தஸ்யா संशुद्धमंशं கமபி தம் அதிரோதாயகம் சத்வரூபம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா தஸ்யா संशुद्धमंशं கமபி தமதிரோதாயகம் சத்வரூபம் சத்வன் திருத்வா ததாசிஸ் சத்வன் திருத்வா திரு அது திருத்வா இல்ல திருத்வா ததாசி ஸ்வமஹிம दधासि स्वमहिम विभमा विभवाकुण्ठ विभवाकुण्ठ वैकुण्ठ रूपम् श्लोकम् निर्व्यापारोऽपि निष्कारणमज भजसे यत्क्रियामीक्षणाख्यान् तेनैवोदेति लीना प्रकृतिरसति कल्पापि कल्पादिकाले तस्या संशुद्धमंशं कमपि तमतिरोधायकं सत्वरूपं सत्वं धृत्वा दधासि स्वमहिम विभवाकुण्ठ वैकुण्ठरूपम् தீபா ஜி சொல்றீங்களா? சொல்றேன் ஜி. निर्व्यापारोऽपि निष्कारणम् अज भजसे यत्क्रियाम् ईक्षणाख्याम् तेनैवोदेति लीना प्रकृतिरसति कल्पापि कल्पादिकाले तस्या संशुद्धम् अंशम् कमभिदम् अधिरोधायकं सत्वरूपम् सत्वं धृत्वा ददाति स्वमहिम विभावकुण्ठ वैकुण्ठरूपम् विभवाकुण्ठ विभावा இல்ல விபவ அகுண்ட சோ விபவாகுண்ட சோ அது மட்டும்தான் ஒரு கொஞ்சம் ஏற மாதிரி இருந்து பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. அது நிறுத்தி நிறுத்தி சொல்றேன். ஸோ எங்கேயோ கத்துண்டு சொல்றேன். ஆனா நல்லா கரெக்டா அங்கேருந்து கத்துண்டு வந்திருக்கிறோம். அது கரெக்டா சரியான இடத்துல தான் நிறுத்துறேன். சேர்ந்து சொன்னா இன்னும் அழகு இருக்கு. அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாக்கி எங்கேயுமே மிஸ்டேக்னு எங்கேயுமே இல்லை. பியூட்டிஃபுல்லா இருந்தது. நீங்க நிறுத்துற இடமும் ரொம்ப சம்சுத்தமம் சங்கம் அபிதம அப்படின்னு சொல்றது ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அது அப்படின்னு சொல்லலாம். இல்லை கமாபி தம அப்படின்னு தேர்ந்து சொல்றதும் அழகுதான். அதர்வைஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ தீபாஜி, வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 5 ஸ்லோகங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 10 மணி ஆகுது. அதோட இன்னையோட கிளாஸ் எங்கேயே நிறுத்திக்கலாம். Sir, ஒரே ஒரு Deepa ji has விஷயம், joined back. நாளைக்கு Sir, Deepa ஒரு ji நிமிஷம். has joined back after a gap. தெரியும் தெரியும். ஐ நோ. அவங்கள நான் ஐ திங்க் நம்ம கீதா பரிவார் டைம்லேருந்து எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்கள எவ்வளோ வருஷமா நம்மளோட இருக்கா. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் பேக் தீபாஜி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தேங்க்யூம்மா. நாளைக்கு நான் இல்லை, எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்கு. ஸோ இந்த அதாவது இந்த 5 ஸ்லோகங்கள் பிராக்டிஸ் பண்ண சொல்லலாம். ஆனா அது எவ்வளோக்கு எவ்வளவு உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும்னு எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. நான் ஒண்ணு வேணா பண்ண முடியும். இந்த 5 ஸ்லோகங்களும் ரெக்கார்ட் பண்ணி வேணா அனுப்புறேன்.
ஸோ இந்த ரெக்கார்டிங் போட்டு நாளைக்கு கிளாஸை நடத்தலாம். ஸோ நான் சொல்லிட்டு அப்புறமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதான் இன்னைக்கு யார் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியலையோ அவெல்லாம் இந்த நாளைக்கு இந்த 5 ஸ்லோகங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் அதை கேட்டு ரெக்கார்டிங் இருக்கும், அதை கேட்டுட்டு அந்த ரெக்கார்டிங்ல ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நான் கொடுக்குறேன். லைவா கமெண்ட்ஸ் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். பாக்கி எல்லாம் இன்னைக்கு எப்படி கிளாஸ் நடந்தோ அதே மாதிரி நாளைக்கும் நடத்தலாம். இந்த 5 ஸ்லோகங்களும் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியாம ஏதானு டைம் கிடைக்கல அந்த மாதிரி தான் ஆச்சுனாலும் இன்னியோட யூடியூப் ரெக்கார்டிங் முடிஞ்சதுன்னா சுயாத்தாஜி நாளைக்கு அதே ரன் பண்ணலாம். எப்படி நடக்கிறதோ பார்க்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல நாளையோட ப்ரோக்ராம். மன்னிச்சுருங்க, முதல் நாளே எடுத்துட்டு அடுத்த நாள் லீவ் எடுத்துட்டு இருக்காளே அப்படிலாம் அது ஏதோ வேலையில் ஏதோ பண்ண வேண்டியிருக்கு. பண்ணி தானே ஆகணும், கர்மங்கள் நம்மளோட கர்மம், அது பண்ணி ஆகணும். ஸோ தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் டு சே. அண்ட் அகெயின் தேங்க்யூ தீபாஜி ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ அதர்ஸ் ஹூ புதுசாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காளோ உங்களுக்கும் தேங்க்யூ. உங்களுக்கு ஏதான சஜஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி, ஏன்னா முதல் வாட்டி இந்த நாராயணியம் எடுக்கிறோம், நானும் முதல் வாட்டி தான் இந்த நாராயணியம் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஏதாவது சஜஷன் இருந்தாலும் இந்த குரூப்பில் போடுங்கோ. ஒன்றுத்துக்கும் தயக்கம் பட வேண்டாம். இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற இந்த குரூப், இந்த சத்சங்கம் அந்த மாதிரி இல்லை. நாங்கள் ஈஸியாக சரளமாக நமக்கு என்ன தோன்றதோ சொல்கிற சத்சங்கம் இது, டெமோக்ராட்டிக் சத்சங்கம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல யாருக்காவது ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா, அதாவது புதுசாக வந்தவா மட்டும் இல்லை, இது நம்மளோட இவ்வளோ வருஷமா சத்சங்கத்தில் இருக்கிறவாளும் அவளுக்கும் ஏதாவது தோணித்துனா இப்படி இல்லை அப்படி சொல்லலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தா அதுவும் இந்த வாட்ஸ்அப்பில் போட்டுருங்கோ. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கிளாஸை நடத்தலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஹோப் யூ ஆல் என்ஜாய் டுடேஸ் கிளாஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Thank Jai you, Shri sir. Krishna. Thank you, sir. Jai Shri Thank you.